தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர் குழாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1500 2000 பேர் இந்த மண்பாண்ட தொழிலை செஞ்சு வர்றோம். இந்த செஞ்சு வர்ற அத்தனை பேரும் நாங்கள் நம்ம இலவச மண், நம்ம தமிழக முதலமைச்சர் அத்தனை பேர் வீட்லேயும் ஒரு தீப ஒளி ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆணையை பிறப்பித்தாங்க. இலவச மண் எடுக்கிற திட்டம். அந்த மண் எடுக்கிற திட்டத்தின் மூலயமா அனைவரும் இலவச மண் எடுத்து இப்போ எங்கள் மக்கள் தொழில் பண்ணிக்கிட்டு வராங்க. சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளல்பட்டி, குறுக்குப்பட்டி, கஞ்சநாயகம்பட்டி, பெரிய கிருஷ்ணாபுரம், ஆத்தூரில் முல்லைவாடி, அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் மெயினாக பார்த்திங்கன்னா அகல் விளக்கு செய்கிறது தான், தீபத் திருநாளுக்காக அகல் விளக்கு செய்கிறது தான் தொழிலாக செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். அதுபோல் குழாளர் சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு 2 பண்டிகை தான். அதை சார்ந்தது தான் எங்களோட தொழிலே. ஒன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள், அதற்கு பானை அடுப்பு இதை செய்கிறதும். அதுபோல் தீபத் திருநாளுக்கு அகல் விளக்கு இதுதான். இது 2 தான் வருஷம் ஃபுல்லும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே வருவாங்க, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. இதுதான் எங்கள் மண்பாண்ட தொழிலாளரோட வாழ்வாதாரம். இப்போ இதில் பல பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். உதாரணத்தை சொல்லப்போனால், இலவச மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப பக்கத்தில் அடுத்த ஏரியிலேருந்து இந்த ஏரிக்கு எடுத்துகிட்டு வரணுன்னா தாலுக்கா மாறுது. அப்படிங்கிறப்ப சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மண் எடுக்கிறது எங்கேருந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வேணும். அதாவது அவங்க நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறது, அதை வேணால் சோதனை பண்ணிக்கலாம். அந்த அட்டை இருந்து அவங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தால் எந்த இடத்துல இருந்து வேணாலும் மண் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உகந்த மண் எங்கே கிடைக்குதோ, இப்போ ஒவ்வொருத்தரும் விளக்கு ஒரு ஏரியாவில் இருந்தால் அந்த ஏரியாவிலேருந்து அந்த மண்ணில் விளக்கு நல்லா செய்ய வரும். அந்த ஏரியில் இருக்கிற மண்ணு தான் செய்யும். அதே மாதிரி பானை ஒரு ஏரியாவிலேருந்து எடுத்தால் நல்லா வரும். அதுபோல் எந்த ஏரியாவிலேருந்து எடுத்தாலும் அவங்க விருப்பப்பட்ட ஏரியாவில் எடுத்துகிட்டு போய் அருகாமையில் விருப்பப்பட்ட ஏரியாவில் எடுத்துகிட்டு தொழில் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதில் வருவாய்த்துறை மூலிமா இருக்கிற இடர்பாடுகள்லாம் களைஞ்சி அவங்களுக்கு எங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது இலவசம்னு சொல்லிட்டோம், அது கிடைக்கிறதுக்கு இன்னும் சில சங்கடங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இது மெயினாக பார்த்திங்கன்னா விசைத்தறி மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இலவச மின்சாரம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம்.